ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு, அதுக்கப்புறம் வத்தல். இந்த குழம்பு செய்யறதுக்கு ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி காரக்குழம்பெல்லாம் வைக்கும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயம் 1/4 டீஸ்பூன். வெந்தயம் எப்பவுமே கம்மியாக தான் போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பாயிடும். பூண்டு 20 பல் சேர்த்துருக்கேன். பூண்டை உரிச்சிட்டு அதை பாதியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கியிருக்கு, கலர் மாறி இருக்கு. இந்த சமயத்தில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் மீடியம் சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்குள்ளே புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைக்கும் போது முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இதில் மொத்தமாக 250 ml தண்ணி ஊற்றிருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 4/2 டீஸ்பூன், கல்லுப்பு 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துடலாம். நான் இந்த ஸ்பூனில் தான் 4.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூன் தான். இப்போ இது மூடி போட்டுடுங்க. 20 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கணும். பெரிய லெமன் சைஸ் புளி பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் நான் புளி எடுத்திருக்கேன். நடுவில் அப்பப்போ இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இது நல்லா திக்காகணும். திக்கானால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம திருப்பி மூடி வச்சிடலாம். இதில் மிளகாத்தூள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 தனியா பவுடர் ஆட் பண்ணியிருப்பேன். அதை ஒரு பாட்டிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நான் எடுத்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இப்போது 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்குது. பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டைரெக்டாகவும் உடச்சி ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கப்பில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இதை குழம்பு கிட்ட கொண்டு போய் ஊற்றிடணும். மேலேருந்து ஊற்றக்கூடாது. நல்லா கீழே எடுத்துகிட்டு போய் தான் ஊற்றணும். இந்த மாதிரி எல்லாம் ஊற்றிக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ இதை நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடணும். எல்லாமே மொல்லமாக திருப்பி அந்த சைட் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 5 நிமிஷம் மூடி வைக்கணும். நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு மேலே விடக்கூடாது. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இலைகள் பிச்சு போடும் போது தான் உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும். அப்படி அப்படியே போட்டுறாதீங்க. நல்ல டேஸ்டான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.